Performance of reciprocal promise. What is reciprocal promise? Reciprocal promise என்பது already learned in the consideration. Consideration என்பது exchange of benefits. ஒரு benefits என்பது ரெண்டு பேருக்கும் நடுவில் exchange பண்ணும்போது one person will get one benefit, other person will get another benefit. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். I am going to sell my car. அப்படின்னா நான் ஒரு என்னோட காரை யாருக்கு சேல் பண்ணுறேன், பிக்கு சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பி வில் கெட் எ கார். பிக்கு கார் கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்குது? ஐ எம் கெட் த பேமெண்ட். ஸோ இந்த இடத்துல both the parties have the consideration. இந்த கன்சிடரேஷன் என்பது ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு இனி ப்ராமிஸ் என்பது கிடைக்குது. ஐ எம் கோயிங் டு செல் மை கார் என்பது ஒன் ஆஃப் த ப்ராமிஸ். அவங்க திருப்பி எனக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அனதர் ப்ராமிஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் ஹவ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட். அப்படின்னா என்ன? மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட் அப்படின்னா ஈச் பார்ட்டி மஸ்ட் பர்ஃபார்ம் தேர் ஆப்ளிகேஷன். அதாவது ரெண்டு பார்ட்டிஸும் ஏ அண்ட் பி ஆப்ளிகேஷன் கரெக்டாக செய்து முடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டிஷ்னல் அண்ட் டிபெண்ட். ஒன் ஆஃப் த பார்ட்டி இனி ஒரு பார்ட்டியை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஒன் பார்ட்டி வில் டிபெண்ட் அப்பான் தி அனதர் பார்ட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ். மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட் என்பது ரெண்டு பார்ட்டிஸும் சைமல்டேனியஸாக பண்ணுவது தான் கன்கரண்ட். ரூல்ஸ் ஃபார் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். இந்த ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வாட் ஆர் த ரூல்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோடு? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ப்ராமிசர் நாட் பவுண்ட் டு பர்ஃபார்ம் அன்லெஸ் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு பர்ஃபார்ம். செக்ஷன் 51. ஒரு கான்ட்ராக்ட் என்பது சைமல்டேனியஸாக பர்ஃபார்ம் பண்ணும்போது there is no promiser need perform his promise unless the promisee is ready to willing the promisee. அந்த விஷயம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் அந்த ப்ராமிசர் அதை செய்யணும் என்கிற கட்டாயம் கிடையாது. ஏ அண்ட் பி எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏ அண்ட் பி கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஏ அவங்களுடைய கூட்ஸை பிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கான்ட்ராக்ட் போடுறாங்க. பி அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. டில் பி த பேமெண்ட் பண்ணுற வரைக்கும், வில்லிங்னஸ் காமிக்கிற வரைக்கும் ஏன் அந்த பொருளை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தட் இஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அன்லெஸ் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு பர்ஃபார்ம். ரெடி அண்ட் வில்லிங் டு பர்ஃபார்ம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ரெடி அண்ட் வில்லிங் டு பர்ஃபார்ம் யார்னா ப்ராமிசி ரெடி அண்ட் வில்லிங்காக இருந்தால் அந்த பொருளை வாங்குவதற்கு பே பண்ணுவதற்கு ப்ராமிசர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பொருளை அவங்களுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், ஆர்டர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். இப்போ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், ப்ராமிஸ் பண்ணுறோம். என்ன வாட் ஆர்டர் வி ஆர் கிவிங்? எந்த ஆர்டர் ஃபிக்ஸ்டாக, அந்த ஆர்டர் ஃபிக்ஸ்டாக இருக்கா இல்லையா, நான் ஃபிக்ஸ்டாக இருக்கா? அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? ஏ அண்ட் பி கான்ட்ராக்ட். ஏ ஷல் பில்ட் எ ஹவுஸ் ஃபார் பி அட் அ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஏ ப்ராமிஸ் டு பில்ட் எ ஹவுஸ் மஸ்ட் பி பர்ஃபார்ம் பிஃபோர் பி ப்ராமிஸ் டு பே ஃபார் இட். இப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஏ பிக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஒரு வீடு கட்டித்தர அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவுடைய ப்ராமிஸ் எப்பொழுது பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பி பே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். வீடு கட்டுவதற்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணாதான் வீடு என்ன பண்ண முடியுங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். வீடு கட்டினதுக்கப்புறம் கொடுத்தா தே கேனாட் பை தி மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல் வாங்குறதுக்காக அவர் முன்னாடியே காசு கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆர்டர் என்பது ஃபிக்ஸ்டாக இருக்குது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ அண்ட் பி கான்ட்ராக்ட் தட் ஏ ஷல் மேக் ஓவர் ஹிஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் டு பட் அ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இப்போது ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பி ப்ராமிஸ் டு செக்யூரிட்டி ஃபார் த பேமெண்ட். ஸ்டாக்குக்கெல்லாம் பி ப்ராமிஸ் பண்ணுறாங்க செக்யூரிட்டி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு
A promise need not be performed until the security is given. இப்போது A வந்து ட்ரேட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு, B வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க பணம் கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B என்ன பண்ணணும்? unless it shall not be performed need not be performed, செக்யூரிட்டி வாங்காமல் A வந்து அந்த ஷேரை வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. செக்யூரிட்டி வாங்கிய பின்பு தான் அவங்க வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. முன்னாடி பார்த்ததில் ஆர்டர் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருந்தது, இந்த இடத்துல ஆர்டர் வந்துட்டு என்னங்க இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், liability of the party preventing the event on which the contract is to take effect, section 53. A and B contract போடுறாங்க. B shall execute certain work for A ₹1000. A and B ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் போடுறாங்க. B shall execute certain work for A. ஏக்காக B வந்து ஒரு விஷயம் கொடுக்குறார். அமௌண்ட் எவ்வளோனா ₹1000. B is ready and willing to execute the work accordingly. B வந்து very eager to do the work but A prevent him. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் the contract will be the voidable contract. If he elect to rescind it. இப்போது ஏக்கு பி வந்து ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாங்க. அந்த ₹1000 அப்படிங்கிறது வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த வேலை செய்ததுக்கு அப்புறமா பி ரெடியாக தான் இருக்கான் செய்வதற்கு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு திடீர்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னவாகும்? வாய்டபுளாக மாறிடும். மறுபடியும் பி வந்து ஏயை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க வேலை செய்வதற்கு. அப்படின்னா தே கேன் கான்ட்ராக்ட் டு ரீசைண்ட் இட், மறுபடியும் அது ரீசைண்ட் ஆயிரும். எகெயின் ஹி என்டைட்டில் டு ரெக்கார்ட் ஃப்ரம் தி காம்பன்சேஷன். அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது மறுபடியும் லாஸ் ஏற்பட்டால் அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம். இதுதான் என்ன சொல்கிறாங்க, liability of the party preventing event on which the contract is to take effect அப்படிங்கிறாங்க. Fourth one, effect of default as to that promise which should be performed be first performed in contract consisting of the reciprocal promise, section 54. A hire B ship. A வந்து B உடைய ஷிப்பை ஹையர் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, கல்கத்தாலேருந்து மொரிஷியஸ் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக. கார்கோ டு பி ப்ரொவைடட் பை ஏ. கார்கோ ஷிப் யாருக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டும் அப்படின்னா ஏக்கு ப்ரொவைட் பண்ணும். பி அப்படிங்கிறவங்களுக்கு சர்டைன் ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து பே பண்ண வேண்டும். ஏ வந்து பிக்கு பே பண்ணிய பிறகு தான் அந்த ஒரு ஷிப் ஏ வந்து எடுத்துகிட்டு போக முடியும், ஹையர் பண்ண முடியும். ஏ வந்து கார்கோ ஷிப்பு பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா cannot claim compensation. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இன் கான்ட்ராக்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஃபஸ்ட்டு வந்து கார்கோ ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னதால் ஃப்ளைட் சார்ஜஸ் செகண்டில் வரும். ஆனால் கார்கோ ப்ரொவைட் பண்ணாததால் ஏ வந்து எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது. ஃபிஃப்த்து பாயிண்ட் போயிட்டிங்கன்னா, ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் டு டூ திங் லீகல் அண்ட் ஆல்சோ அதர் திங்ஸ் இல்லீகல், செக்ஷன் 57. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லீகலாக இருக்கும், அப்புறம் அது லேட்டராக இல்லீகலாக மாறிடும். நான் வந்து எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறேன், ஐ வாண்ட் அ ஹவுஸ் ஃபார் ரெண்ட், இல்லை லீஸுக்கு வேணும்னு கேட்குறேன், தட் இஸ் அ லீகல் கான்ட்ராக்ட், அது வந்து வேலிடு. சைமல்டேனியஸ்லி வாட் ஐ எம் ஆஸ்கிங், ஐ வாண்ட் அ ரெண்டட் ஹவுஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேம்பிளிங். கேம்பிளிங் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு வீடு, கேம்பிளிங் விளையாடுறதுக்காக ஒரு வீடு வேணும் அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடுதுங்க, இல்லீகலாக மாறிடுது. ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் என்பது லீகலாக இருக்கணும், இல்லீகலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ப்ராமிஸ். வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ் ப்ராமிஸ்? A and B agree that A shall pay ₹1000 for which B shall afterwards deliver to A either to rice or struggled deliver to A either rice or smuggled opium.
இந்த இடத்துல ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ப்ராமிஸ், ஒன்று வந்து ரைஸ் கொடுக்குறேங்கிறாங்க, இன்னொன்று வந்து ஸ்மகிள்டு ஓபியம் போதைப்பொருள் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. ரெண்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு போட்டது வந்து வேலிடு கான்ட்ராக்ட், செகண்ட் போட்ட கான்ட்ராக்ட் வந்து வாய்டு கான்ட்ராக்ட். பிகாஸ் வாய்டு அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ ரிகார்டிங் ஓபியம், ரிகார்டிங் என்னங்க ஓபியம், இது வந்து இல்லீகல். அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட் 59லேருந்து 61 வரையும் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸில் தான் வருது. ஒரு வெண்டார் நிறைய கடன் வாங்கி இருக்கிறாரு. எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், நான் அதை எப்படி திருப்பி கொடுக்கணும் என்று பர்டிகுலர் கான்ட்ராக்டும் போடலைன்னா அப்போது எந்த மாதிரி பணத்தை வந்து நான் கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுப்பேன், அண்ட் வாட் அப்ராப்ரியேஷன் ஐ வில் கிவ் தட் அமௌண்ட், வாட் அப்ராப்ரியேஷன் ஐ வில் மேக் தட் பேமெண்ட். இப்போது கிரெடிட்டர்ஸ் வந்து இவ்வளோ கொடுங்க, அதாவது 4 டைப்ஸாக நான் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்று பே பண்ணுங்கள், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு ஒரு ஆர்டர் சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி அவங்க எந்த ஆர்டருமே சொல்லலை அப்படின்னா நான் எப்படி பே பண்ணுவேன்? அந்த பேமெண்ட்டை சொல்கிற ரூல்ஸ் தான் வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறாங்க. ரூல்ஸ் ரிகார்டிங் அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட். Example, application of payment where debt to be discharged is indicated. Section 59. A owes to B. A வந்து Bக்கு கடன் கொடுக்கணும். எவ்வளோ அப்படின்னா 10,000 rupees. ப்ராமிசரி நோட் மூலமாக வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனில் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குறாங்க, ஆனால் ஜூனில் கொடுக்கல. He owes B no other debt of that amount on the 1st June. A pays to 10,000. The payment is to be applied to discharge of the promissory note. இப்போ இந்த இடத்துல AB கிட்ட கடன் வாங்குறாங்க, 10,000 வாங்குறாங்க, அந்த ப்ராமிசரி நோட்டை வச்சு வாங்குறாங்க. அந்த ஒரு டெப்ட்டு தான் இருக்குது, வேறு எந்த ஒரு கடனும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டெப்ட் மட்டும் பே பண்ணால் போதும், அந்த 10,000 ரீபே பண்ணால் தான் ப்ராமிசரி நோட்டு வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். So this is discharge of the promissory note. Another example, A was to be among the debt of the sum of 501. B write to A and demand payment on this sum. This is payment is to be applied to the discharge of the debt of which B had demanded payment. இங்கே பேமெண்ட் வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க, அந்த 500 rupees திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த 500 rupees திருப்பி கொடுக்கும்போது அந்த டெப்ட் வில் கெட் என்னங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுது. இந்த டெப்ட் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பாண்டை வச்சு நம்ம கடன் வாங்குகிறோம் 10,000, அப்புறம் காசை திருப்பி கொடுத்து அந்த பாண்டை திருப்பி வாங்கிக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து டெப்ட் டு பி டிஸ்சார்ஜ். அப்ளிகேஷன் ஆஃப் பேமெண்ட் வேர் டெப்ட் டு பி டிஸ்சார்ஜ் நாட் இண்டிகேட்டட். செக்ஷன் 60. இந்த டெப்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் இண்டிகேட் பண்ணலை. ஃபஸ்ட்டு பார்த்ததில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட் பண்ணாத பொழுது டிஸ்கிரிஷன் ஆஃப் லா டெப்ட் வெதர் இட் இஸ் லாஃபுல் டெப்டா இல்லை டியூவா அப்படிங்கிறத பொறுத்து இட் வில் கெட் இண்டிகேட்டட். ஆர் தி debtors as omitted to intimate and there are no other circumstance indicating which the debt the payment is to be applied. debtors வந்து சொல்லலை, நிறைய டெப்ட் இருக்குது, நான் இதுக்கு பண்ணுறேன் அதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. ஃபஸ்ட்டு ப்ரோ நோட்டுக்கு கொடுக்குறேன், அப்புறம் 500 ரூபாய் தரேன் இண்டிகேட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல டெட்டாஸ் எதுவுமே இண்டிகேட் பண்ணாமல் சொல்கிறாரு. அந்த டைமில் கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அவருடைய டிஸ்கிரிஷனரி பவரை அப்ளை பண்ணி எனி லா டெப்ட் ஆக்சுவலி டியூ அண்ட் பேயபிள் டு ஹிம் ஃப்ரம் அதர் டெப்டார் வெதர் இட் இஸ் ரெக்கவரி ஆர் இஸ் நாட் பேர்டு பை லா இன் த ஃபோர்ஸ் ஆஃப் டைம். அப்போ டெட்டாஸ் நான் அந்த கடன் கொடுக்குற என்ன சொல்லாமல் கொடுத்தா இட் இஸ் பியூர்லி த டிஸ்கிரியேஷன் ஆஃப் தி கிரெடிட்டர்ஸ் அக்செப்ட் தட் மணி. தேர்ட், அப்ளிகேஷன் ஆஃப் பேமெண்ட் வேர் நெய்தர் பார்ட்டி அப்ராப்ரியேட். செக்ஷன் 61. டெட்டாஸும் சொல்லலை கிரெடிட்டாஸும் சொல்ல, அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நெய்தர் ப்ரொபோர்ஷனேட் மேட் அப்படிங்கும்போது ரெண்டு பார்ட்டியும் எந்த விகிதத்தில் அந்த ஒரு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை அப்படின்னா வெதர் நெய்தர் பார்ட்டி மேக் எனி அப்ராப்ரியேஷன் த பேமெண்ட் ஷெல் பி அப்ளைட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி டெப்ட் இன் ஆர்டர் ஆஃப் டைம். ரெண்டு பார்ட்டியும் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகணும், எந்த கடனை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு அப்ராப்ரியேஷன் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னா அந்த டைம்
அந்த பர்டிகுலர் டைமுக்கு மேலே வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கெட் டிஸ்சார்ஜ். ஸோ டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட்னா ஹவு தி பேமெண்ட் அப்ளைஸ். டெட்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டா. கிரெடிட்டார்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டா. எந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் அந்த அமௌண்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க.